நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மணி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமபராணனே. சர்க்கம் 23. லக்ஷ்மணன் சீற்றம். இவ்வாறு ராமன் சொன்னதையெல்லாம் குனிந்த தலை நிமிராமல் வெகுநேரம் கேட்டுக்கொண்டிருந்த லட்சுமணன் அவர் பேசி முடித்தவுடன் மனதில் துக்கம் மகிழ்ச்சி ஆகிய இரு உணர்வுகளுக்கிடையே சிக்கிக்கொண்டார். அப்போது மனித காளை போன்ற லக்ஷ்மணன் புருவங்களை நெற்றியின் நடுவில் நிறுத்தி வளைக்குள்ளிருக்கும் மிகவும் கோபம் கொண்ட மகா சர்ப்பம் போல நீண்ட உஷ்ணமான பெருமூச்செறிந்தான். ஏறிட்டு பார்ப்பதற்கு முடியாதபடி அச்சம் தருவதாக மேல் ஏறி விரிந்து கிடந்த புருவங்களுடன் கூடிய அவனுடைய முகம் மகா சினம் கொண்ட சிங்கத்தினுடையதைப் போல் இருந்தது. தனது வலது கையை யானையின் துதிக்கியைப் போல் அங்குமிங்கும் ஆட்டிக்கொண்டு கழுத்தை சரீரத்தின் மேலும் கீழுமாக அசைத்து கொண்டு கடைக்கண்ணை இடுக்கிக் கொண்டு தமையனாரை பார்த்து பின்வருமாறு மொழிந்தான். அறநெறியை கைவிட்டதாக ஆகிவிடுமோ என்பதாலும் நானே தந்தையின் சொற்படி நடக்காவிட்டால் மக்கள் எப்படி நடப்பார்கள் என்ற அச்சத்தாலும் தங்களை போன்ற வீரருக்கு கூட அவ்வித அச்சத்திற்கு ஏற்றதல்லாத இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியான மனப்பிரமை உண்டாகியிருக்கிறது. சத்திரிய காளையே, நெஞ்சக்கலக்கம் அடையாத தங்களை போன்றவர்கள் துன்மார்க்கத்தை காட்டும் விதியை பற்றி கூறுவது என்ன காரணத்தாலோ? சக்தியில்லாத பாமர மனிதனை ஆட்டி படைக்கும் விதியின் வலிமையே மாவீரராகிய தாங்கள் ஏன்தான் புகழ்கிறீர்களோ? அறத்தின் திருவடிவே, பாவிகளான அவ்விருவர் மீதும் தங்களுக்கு சந்தேகமே தோன்றவில்லையே. உலகில் தீய மனம் கொண்டவர்கள் தர்மம் என்ற போர்வைக்குள் புகுந்து கொண்டு சாமர்த்தியமாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாங்கள் அறியவில்லையா? ராமபிரபு அவ்விருவருடைய சுயநலத்திற்காக வஞ்சனையாக உங்களை வெளியேற்றிவிட அவர்கள் முன்பே திட்டமிட்டிருக்கிறார்கள். முன்பே கொடுக்கப்பட்ட வரம் இதற்கு முன்பே பெற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் ஆகியிருக்கும். இப்போது ஆரம்பிக்கப்பட்டது உலக நடைமுறைக்கு விரோதமான செயல். மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் சூட்டுவதா? வீரரே, நான் இந்த அநீதியை பொறுத்து கொள்ள மாட்டேன். இந்த விஷயத்தில் தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். பேரறிவாளரே, இப்போது நடந்து கொண்டிருக்கும் தாறுமாறான நிகழ்ச்சிகளால் தடுமாறியிருக்கும் தங்கள் சித்தத்தில் தர்மத்தை பற்றி தவறான எண்ணம் புகுந்திருக்கிறதே, அந்த தர்மத்தை தான் நான் வெறுக்கிறேன். தாங்கள் பேராற்றல் உடையவர், உங்கள் உரிமைக்காக போராட வேண்டியதுதானே? அதை விட்டுவிட்டு கைகேயின் கட்டுப்பாட்டிருக்கும் தந்தையின் அறநெறி இல்லாததும் நிந்திக்கத்தக்கதுமான கட்டளையை ஏற்று பணிந்து நடப்பது என்ன நியாயம்? வரதானம், பொய்யான மொழி என்ற குற்றத்தை செய்து தங்கள் பட்டாபிஷேகத்திற்கு இடையூறு விளைவிக்கப்பட்டிருக்கிறது. இது தர்மம் அல்ல என்றாலும் தாங்கள் இதை ஒப்புக்கொள்ள தயங்குகிறீர்கள். அதனால் எனக்கு மிகவும் துக்கம் உண்டாகிறது. அத்துடன் வஞ்சகமான இந்த நடவடிக்கையை தர்மம் என்று ஏற்பதும் வருந்தத்தக்கது. தர்மநெறி என்று சொல்லிக்கொண்டு ஒரு கபட நாடகத்திற்கு தாங்கள் உடன்படுவது மிகவும் கேவலமானது. அவர்களோ தாய் தந்தை என்று பெயரளவுக்கு இருந்து கொண்டு அவர்கள் இஷ்டப்படி நடப்பவர்கள். எப்போதும் உங்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் விரோதிகளைப் போல் நடந்து கொள்ளும் அவர்களுடைய ஆணையை தங்களை தவிர வேறு யார்தான் மனத்தளவிலாது ஏற்றுக்கொள்வர்? அவர்களுடைய ஆணை விதியின் வலிமையால் ஏற்பட்டது என்று தாங்கள் பணிந்து ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அந்த ஏற்பும் கைவிடத்தக்கதே. உங்களுடைய மனப்போக்கு சரியானது என்று எனக்கு தோன்றவில்லை. கோழை, ஆற்றல் இல்லாதவன் எவனோ அவன்தான் தலைவிதிக்கு அடிமையாகிறான். உலகத்தோரால் போற்றப்படும் உடல் வலிமை, மன வலிமை, அறநெறி வலுவாமை உடைய தீரர்கள் விதியின் செயல்பாட்டிற்கு அடங்கி போவதில்லை. எவன் விதியை விளக்கும் ஆற்றல் கொண்டிருக்கிறானோ அவன் தன்னுடைய காரியத்தில் விதி குறுக்கிட்டு இடையூறு செய்தால் அவன் மனம் உடைந்து போவதில்லை. இப்போது தெய்வச் செயலின் சக்தியையும் மானுடனின் பெரும் சக்தியையும் மக்கள் காணப்போகிறார்கள். விதியின் வலிமை, மனிதனின் வலிமை என்ற இவற்றினிடையே எது உயர்ந்தது என்பது தெளிவாகப் போகிறது. தங்களுடைய பட்டாபிஷேகம் விதிவசத்தால் நின்று போனதைக் கண்ட மக்கள் இப்போது என் வீரத்தினால் விதியின் வலிமை அளிக்கப்படுவதையும் காணப்போகிறார்கள். அங்குஜத்திற்கு அடங்காமல்
மதநீர் பெருக்கினால் வலிமை பெற்று இஷ்டப்படி ஓடித் திரியும் யானையைப் போல் செயல்படுகின்ற விதியை மானுட முயற்சியால் என் பேராற்றலை வெளிப்படுத்தி நான் புறமுதுகிட்டு ஓடச் செய்கிறேன். ராமச்சந்திரா, இப்போது என் திசை காவலர்களும் மூன்றுலக மக்களும் ஒன்றாக கூடி வந்தாலும் தங்கள் பட்டாபிஷேகத்தை நிறுத்த முடியாது என்னும்போது ஒரே ஒரு தந்தை எம்மாத்திரம்? பிரபு, எவர்கள் தங்களுக்குள் பரஸ்பரம் ஆலோசித்து தங்களை காட்டில் வசிக்கும்படி சொன்னார்களோ அவர்கள் 14 ஆண்டுகள் அதே காட்டில் வசிக்கப் போகிறார்கள். தந்தையினுடையதும் உங்களுடைய முடிசூற்றலை நிறுத்தி தன் புத்திரனுக்கே அரசு கிடைக்க வேண்டும் என்ற அவருடையதுமான அந்த ஆசையை நான் வெட்டி சாய்த்து விடுகிறேன். எனக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்கின்றவர்களுக்கு என் பௌருஷத்தால் எவ்வளவு துக்கம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு கடுமையான துக்கத்தை தெய்வத்தால் கொடுக்க முடியாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னர் தாங்கள் வானப்பிரஸ்த வாழ்க்கை மேற்கொள்வதற்கு காட்டிற்கு போனதும் தங்களுடைய குமாரர்கள் பிரஜைகளை ரட்சிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள். முற்காலத்தில் ராஜ ரிஷிகளின் ஆச்சார முறைப்படி குடிமக்களை தாம் பெற்ற புதல்வர்கள் போல் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தம் புத்திரர்களை நியமித்துவிட்டு வயோதிகம் அடைந்தபின் வானப்பிரஸ்தம் மேற்கொண்டு காட்டிற்கு சென்று வாழ வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. அறத்தின் நாயகனே ராமா, அரசருக்கு உறுதியான நிலைப்பாடு இல்லை. கைகேயிக்கு கொடுத்த வரத்தை மீறவும் முடியவில்லை. தங்களை பிரியவும் விருப்பமில்லை. வானப்பிரஸ்தம் பற்றியும் முடிவெடுக்க இயலவில்லை. அவர் சொல்லுக்கு எதிராக தாங்கள் அரசை கைப்பற்றினால் ராஜ்யம் சிதறிப்போகும், மக்கள் கிளர்ச்சி செய்வார்கள் என்ற சந்தேகத்தால் தான் தாங்கள் அரசாட்சி வேண்டாம் என்கிறீர்கள். வீரரே, அலைபாயும் சமுத்திரத்தை ஒரு எல்லையை கடந்து உள்ளே வராதபடி கரை தடுத்து நிறுத்தி இருப்பதைப் போல தங்களையும் இந்த ராஜ்யத்தையும் நான் காப்பாற்றுவேன். அதில் தவறினால் எனக்கு வீர சொர்க்கம் கிடைக்காமல் போவதாக என்று சபதம் செய்கிறேன். தாங்கள் பட்டாபிஷேகத்திற்குரிய சடங்கான மங்கள நீராட்டை பெறுவதில் மனத்தை செலுத்துங்கள். எதிர்க்கக்கூடிய சிற்றரசர்களை எதிர்கொண்டு புறமுதுகிட்டு ஓடச் செய்வதற்கு என் ஒருவனுடைய பலமே போதும். என்னுடைய 2 கைகளும் வெறும் உடல் அழகுக்காக இல்லை. கையிலுள்ள வில் வெறும் அலங்கார பொருள் அன்று. நீண்ட கத்தி ஒப்பனையாய் இடுப்பில் செருகிக் கொள்வதற்காக இல்லை. அம்பாரா தூணியிலுள்ள பானங்கள் வெறும் கம்புகள் அல்ல. இவை 4ம் எதிரிகளை அடக்குவதற்காகவே என்னிடம் இருக்கின்றன. எவனை நான் பகைவன் என்று கருதிவிட்டேனோ அவனை ஒருபோதும் உயிரோடு இருக்க விடமாட்டேன். மின்னலைப் போல் பளபளக்கிற பட்டை தீட்டப்பட்ட கத்தியை மட்டும் நான் கையில் ஏந்திவிட்டால் எதிரே நிற்கும் விரோதியை அவன் இந்திரனாகத்தான் இருக்கட்டுமே துண்டு துண்டாக்காமல் விடமாட்டேன். என்னுடைய வாளினால் வெட்டுண்டு சிதறி கிடக்கும் யானை, குதிரை, தேர் முதலியவற்றின் பல்வகை அங்கங்களின் குவியலால் கால் வைத்து நடப்பதற்கு கூட இடமில்லாதபடி இந்த பூமி ஆகப் போகிறது. என்னுடைய கத்தியினால் வெட்டப்பட்டு இரத்த ஆற்றில் மிதக்கும் பகைவர்கள் கொழுந்துவிட்டெறியும் அக்னியைப் போலவும் மின்னலோடு கூடிய மேகங்கள் பூமியில் விழுந்தாற் போலவும் காணப்படுவார்கள். உடும்பு தோளினால் செய்யப்பட்ட கவசங்களை கை விரல்களில் அணிந்து கொண்டு கையில் வில்லேந்தி நான் நிற்கும்போது எந்த ஆண்மகனுக்குத்தான் என்னை எதிர்க்கும் தைரியம் உண்டாகும்? ஒரு பாணத்தால் பல வீரர்களையும் பல பாணங்களால் ஒருவனையும் தரையில் வீழ்த்தி வீரன், குதிரை, யானைகளின் உயர் நிலைகளில் தொடர்ந்து அம்புகளை தொடுத்து அழித்து விடுவேன். ஐயனே, அரசரை, அதாவது தசரதரை இறையாண்மை அற்றவராகச் செய்து தங்களுக்கு இறையாண்மையை நிலைநாட்டுவதற்கும் இப்போது என்னுடைய அஸ்திரபலம் பயன்படப் போகிறது. ராமபிரபு சந்தனம் பூசி கொள்வதற்கும் தோள்வளை அணிவதற்கும் ஏராளமான செல்வங்களை வாரி வழங்குவதற்கும் நண்பர்களுக்கு உதவுவதிலும் இதுவரை உபயோகப்பட்டு வந்த இந்த கைகள் தங்கள் பட்டாபிஷேகத்திற்கு தடங்கள் ஏற்படுத்தியவர்களை ஒழித்து கட்டும் செயலில் ஈடுபடப் போகின்றன. தங்களிடம் நட்பு பாராட்டாத எவன் இப்போது உயிர், புகழ், நண்பர்களிடமிருந்து என்னால் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை கூறுங்கள். நான் யாரை முதலில் அழிக்க வேண்டும்? நான் தங்களுடைய பணியால் இந்த பூமண்டலம் முழுவதும் எவ்வாறு தங்கள் வசப்படுமோ அவ்வாறு எனக்கு ஆணையிடுங்கள். ரகுகுலத்தின் பெருமையை வளர்ப்பவனான ராமன் லக்ஷ்மணனின் கண்ணீரை துடைத்துவிட்டு பலவாறாக ஆறுதல் கூறி தந்தையின் ஆணையை நிறைவேற்றுவதில்தான் உறுதியாக இருப்பதை தெரிவித்து, அன்புள்ளவனே, என்னுடைய இந்த வழிதான் சான்றோர் வழி என்று கூறினார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 23வது சர்க்கம் முற்றிற்று. வான்முகில் வளாது பெய்க, மழைவளம் சுரக்க, மன்னன் கோன்முகில் அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க,
நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அல்லது கேட்பதால் என்ன பலன் என்பதை இப்போது கூறப்போகிறோம். அதாவது பலஸ்ருதி என்று சொல்வார்கள். சகல நன்மையும் நலமும் உண்டாகும், மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும், இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும், 7 தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும். ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் ஸ்ரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர். இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர். மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள், தன லாபம் பெறுவார்கள். பிரிந்த குடும்பம் உறவுகள் ஒன்று சேரும், அவர்கள் சுபகாரியங்கள் நிகழும், அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும், பில்லி சூனியம் வேரோடு அழியும், தீராக்கடன் தீரும், உறவுகள் பலப்படும், புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர், எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும், யமபயம் நீங்கும், பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும், அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும், எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள். எங்கெல்லாம் இராமாயண சப்தம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும், பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும், பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும், மக்களுக்கு நலம் பெருகும், இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள், அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பர். எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும், கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்களாவார்கள். நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள். மனம் உருகி வேண்டுவதும் கிடைக்கும், அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும், சுபகாரியம் நிகழும், மக்கட்பேறு அடைவர், வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும், வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேறு அளிக்கும், மோட்சம் கிட்டும். ஸ்ரீராம ஜெயராம சீதாராம, ஸ்ரீராம ஜெயராம சீதாராம, ஸ்ரீராம ஜெய. 8 திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட்ஸ் பண்ணணும். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அந்த கோயில் மினி அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.